18 வயசில் நான் உள்ளே போனேன். இப்போது 44 வயசு 45 வயசில் வெளியே வந்திருக்கேன். சமூகம் இந்த மாதிரி கட்டடங்கள் எதுவுமே இல்லை, காடுகள் மேடுகளாக இருந்தது. இன்றைக்கி வந்து பார்த்தா உலகமே எங்களுக்கு புதுசாக தெரியுது. இந்த உலகத்தில் நானும் வாழ்கிறேங்கிறப்போ மனசு ரொம்ப சந்தோஷமாகுது. சிறைச்சாலைங்கிறது வந்து ஒரு நடமாடும் ஒரு சுடுகாடு தான். அந்த புதைக்கப்படாத உயிர்கள் வாழக்கூடிய ஒரு இடம் தான் சிறைச்சாலை. இறந்து போய் புதைக்கப்பட்ட ஒரு மனிதனை வந்து மீண்டும் புதைகுழியிலிருந்து வெளியெடுத்தா அவனுக்கு உயிர் கொடுத்தா எப்படி இருக்குமோ அப்படித்தான் எங்களுடைய வாழ்க்கை, எங்கள் மனநிலை இருந்துச்சு. ஃபோனை கையில் வைக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது சார். ஃபோனை கையில் வச்சா அது வெயிட்டாக தெரியுது, பேக்கெட்டில் வச்சா இடைஞ்சலாக தெரியுது. எதுக்கு இந்த ஃபோனுங்கிற மாதிரி இருக்குது. ஒரு சமையல் வேலையில் இருந்துட்டு இருந்தேன். அதெல்லாம் எனக்கு அதை கையும் ஓடல காணும் ஓடல. அதெல்லாம் விட்டுட்டு இறைவனுக்கு அதை சுசுகி பண்ணி நன்றி செலுத்திட்டு என் மனைவிக்கு தகவல் தம்பிகளுக்கெல்லாம் கூப்பிட்டு சொன்னோம். அன்றைக்கி ஃபுல்லாகவே எனக்கு கை எதுவுமே இல்லை, சுத்தமாக தூங்கவும் இல்லை. எப்போ போய் அந்த காப்பி வாங்கிட்டு நம்ம வருவோம், இருந்து முழுமையாக விடுதலை பெறுவோன்றது தான் முழு ஓட்டமாக இருந்துச்சு. என் பேர் முகமது இப்ராஹிம். 25 ஆண்டு காலத்துக்கு மேலாக ஆயுள் தண்டனை சிறைவாசியாக கோவை மத்திய சிறையில் இருந்து தற்போது 7 மாதங்களுக்கு முன்பு உச்சநீதிமன்றத்தால் ஜாமீனில் வெளியே வந்துள்ளேன். தற்போது அரசு இப்போ எங்களுக்காக போட்ட ஒரு ஜியோவில் பொது மன்னிப்பில் நாங்கள் வெளியே வந்துள்ளோம். எங்களை 25 ஆண்டுகளுக்கு மேலாக நாங்கள் சிறையிலிருந்து ரொம்ப ரொம்ப துயரம் அனுபவித்தோம். இப்போ வெளியே எங்கள் சுதந்திர காட்ட இது நாங்கள் போடுறப்போ மனம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. குடும்பத்தோடு சேர்ந்து வாழ்கிறப்போ எங்களுக்கு ரொம்ப இதாக இருக்குது. இந்த எங்களுக்காக விடுதலை சாத்தியப்படுத்தி கொடுத்த அரசுக்கு ரொம்ப நன்றி. இந்த விடுதலைக்காக போராடின அனைத்து உள்ளவங்களுக்கும், அனைத்து சமூகங்களுக்கும், அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும், அனைத்து அமைப்புகளுக்கும் இந்த நேரத்தில் நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்காக எனக்கு இஸ்லாமிய அமைப்பு அனைவருமே எங்களுக்கு உதவி செஞ்சாங்க. தமிழ்நாடு முஸ்லீம் லீக் கழகம், எஸ்டிபி, முஸ்லீம் லீக்கு, ஐக்கிய ஜமாத்து, நிறைய இயக்கங்கள், நிறைய இயக்கங்கள், மாஜக, நிறைய இந்த மாதிரி பேர், தமிழ்நாடு தவி ஜமாத்து, ஜாக், இந்த மாதிரி நிறையா பேர் எங்களுக்கு உதவி செஞ்சாங்க. அது இல்லாமல் அரசியல் கட்சிகள், விடுதலை சிறுத்தை கட்சிகள், காங்கிரஸ், இந்த மாதிரி நாம் தமிழர் கட்சிகள், இந்த மாதிரி நிறைய கட்சிகள் எங்களுக்கு உதவி செஞ்சாங்க, எங்களுக்காக போராடினாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த தருணத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விடுதலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அறிவித்த உடனே, ஏன்னா இஸ்லாமியர்கள் விடுதலை வந்து பெரும் சவாலான ஒரு மதத்தை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த நிலைமையில் உங்களுக்கு விடுதலை அப்படின்னு சொல்லிட்டு வந்த உடனே அந்த நேரம் எப்படி இருந்தது? அது சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம். உள்ளத்தில் மீண்டும் அந்த சிறைக்கு, அந்த நரகத்துக்குள்ளே போயிடக்கூடாதுங்கிற, அதாவது சிறையில் நாங்கள் இருந்தோன்னா அந்த ஒவ்வொரு நேரமும் சாயந்தரம் 6 மணி ஆச்சுன்னா எங்களுக்கு மனசில் பதப்படுக்கும். உள்ளே பூட்டிடுவாங்க, அந்த இருட்டு அறைக்குள்ளே இருப்போம். மறுநாள் காலைல 6 மணிக்கு திறக்கிற வரைக்கும் உள்ளுக்குள்ளே எங்களுக்கு என்ன ஆகும்னு தெரியாது. உடம்பு சரியில்லை கூட அர்ஜென்ட்டுக்கு யாரும் வரமாட்டாங்க. ஒரு சரியாக மெடிசன் கிடைக்காது. அந்த டைமில் தான் எங்களுக்கு குடும்பத்து ஞாபகம் வரும், குழந்தை ஞாபகம், மனைவி ஞாபகம், குடும்ப ஞாபகம் வரும். அப்போ மேலும் மேலும் எங்களை மன உளைச்சல் எங்களுக்கு அதிகமாகும், மன இறுக்கமாயிரும். இரவுலாம் சில நேரம் தூங்காமே அப்படி நாங்கள் நாளை கழிப்போம். வெளியே அதுக்கு நேர்மாறாக எங்களை உள்ள அப்படி பூரிப்படையுது. மீண்டும் அந்த நரகத்தில் போக மாட்டோங்கிற இது மனசு ஃபுல்லாக நிறைஞ்சனால அப்படி சந்தோஷம், அவ்வளோ சந்தோஷங்கள். எங்கள் குடும்பம், மனைவி கூட வாழ்கிறப்போ, அந்த சமூகத்தில் வாழ்கிறப்போ, நாங்கள் போகிறப்போலாம் இந்த சமூகம் இந்த மாதிரி கட்டடங்கள் எதுவுமே இல்லை, காடுகள் மேடுகளாக இருந்தது. இன்றைக்கி பார்த்தா உலகமே எங்களுக்கு புதுசாக தெரியுது. இந்த உலகத்தில் நானும் வாழ்கிறேங்கிறப்போ மனசு ரொம்ப சந்தோஷமாகுது. ஆனால் எப்படி இந்த வாழ போகிறோம், அதுதான் எங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது. ஏன்னா நாங்கள் 18 வயசில் நான் உள்ளே போனேன். இப்போது 44 வயசு 45 வயசில் வெளியே வந்திருக்கேன். அப்போது இந்த வயசுக்கு அப்புறம் நான் என்ன வேலை, என்ன தொழில் செய்யணும், என்ன வேலை போகணுங்க ஒன்றும் புரியாத இதாக இருக்கேன். ஆனால் குடும்பத்தோடு இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மன மகிழ்வாக இருக்குது. அந்த ஒரு நிம்மதி எங்களுக்கு போதுமானதாக தோணுது இப்போதைக்கு. சிறையிலேருந்து நீங்கள் வெளியில் வந்த அந்த தருணத்தில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன தோணுச்சு? விடுதலை ஆகிட்டீங்க அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு என்ன தோணுச்சு? விடுதலை ஆகிட்டுன்னு சொன்னாங்க, எங்கள் இறைவனுக்கு நான் நன்றி செலுத்தினேன். இறைவன் நன்றி செலுத்தி யாருமே சாத்தியப்படாத ஒரு சம்பவத்தை திமுக அரசு எங்களுக்கு சாத்தியப்படுத்தி கொடுத்ததில் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சோம். ஏன்னா ஒவ்வொரு அரசிட்டையும் எங்கள் குடும்பத்தாரும் சமூகம் போய் போராடுறப்போ பார்க்கலாம், இல்லை அது பண்ணலாம் இது பண்ணலாம், நிறைய சட்ட சிக்கல்கள்லாம் சொல்கிறப்போ திமுக அரசு நல்ல தைரியமாக இந்த மக்களை நான் விடுதலை செய்யலாங்க அவங்களுக்கு ஒரு இது கொடுத்து ஒரு நல்ல தில்லா நின்று அவங்க செஞ்சு கொடுத்தாங்க. அது எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. இன்னொன்று